ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 31ஆம் தேதி வைகாசி மாத பௌர்ணமியானது வருகிறது. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, நீங்க நினைத்த விஷயம் முழுமையாக நிறைவேறுவதற்கு இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதாவது உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த வைகாசி பௌர்ணமியானது கண்டிப்பா வருகிறது. ஸோ இந்த நாளில் இந்த மாதிரி வழிபாடு பரிகாரங்களை நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா நீங்க எந்த விஷயத்தை நினைத்து இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்பக்கூடிய ஒரு உண்மையான விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். அதுபோலவே இந்த வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில உங்களுடைய ராசி சிம்மம் ராசியா இருந்தா சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ முதல்ல பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய வழிபாடு அல்லது பரிகாரம் இதை எப்படி வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம். இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாட்களுமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துடைய பேராற்றல் மிகுந்த ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே நம்ம பார்க்கலாம். வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருங்க. அதாவது மற்ற மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியாகவே இந்த பௌர்ணமியை நம்ம பார்க்கவே முடியாது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமியானது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான தினமாகவும் நாம பார்க்கலாம். தெய்வ வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் உகந்த நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பா இருக்கிறது. ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாளுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக தான் நம்ம வழிபாடு செய்வாங்க. ஆனா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. இதனால இந்த நாள் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நாளாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதலை நினைத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்து வந்தீங்கன்னா முழுமையாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்தன்று காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி நீங்க வெள்ளைத்திரியை போட்டு தீபம் ஏற்றணுங்க. அதன் பிறகு இந்த தீபம் அன்று முழுவதுமே எரிவதை போல நீங்க பார்த்து கொள்ளணும். இதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு சமையல் அறையிலுமே உங்க வீட்டின் வடமேற்கு பகுதியிலுமே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி நீங்க வைக்கணும். இந்த 2 தீபங்களும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்துல நீங்க அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக கண்டிப்பா இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க பின்பற்றி நடக்கலாம். காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நிறைவேறி விற்றதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்து வைத்து அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்க வைக்கணும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும் என்று கூறப்படுது. இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்துல உங்களால முடியும் பட்சத்துல வறுமையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதத்தை நீங்க தானமாக வாங்கி கொடுக்கலாம். இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை உங்களால எளிதாக பெற முடியும். அன்றைய தினம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குலா தெய்வ வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்வதன் மூலம் குலா தெய்வத்துடைய அருளையும் நீங்க நிச்சயமா பெற முடியும். பௌர்ணமி தினத்துல இந்த முறையில நீங்க வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்சத்துடைய பேராற்றலை விரைவில் நீங்க பெற முடியும். வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியும். சந்திர பகவானின் அருளையும் உங்களால பெற முடியும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்க மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். சிம்மராசில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மறுபக்கம் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடன் இருந்தவர்கள் எந்த நோக்கத்திற்காக உங்களுடன் இருந்தனர் என்பது உங்களுக்கு நிச்சயமா தெரிய வரும். அதாவது மற்றவர்களுடைய உண்மையான குணம், உண்மையான முகம், இது இரண்டுமே உங்களுக்கு தெரிய வரும். எத்தனை பேர் உங்களிடம் முகமூடி போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரம் உண்மை வெளிப்படக்கூடிய நேரமாக உங்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமா இருக்கிறது. பெரியோரின் ஆதரவு முழுமையாக கிடைக்குங்க. உங்களுடைய விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமா உங்களுக்கு இருக்கிறது. ஸோ சிம்ம ராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான பலன்களும் கிடைக்கும். நிறைய உண்மைகள் தெரிய வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது இதுல நிறைய நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். போராட்ட நிலை அனைத்துமே மாறிடும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தடைபட்ட வேலைகள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்குங்க. மேல் அதிகாரி உடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இந்த காலகட்டத்தில் தேடி வரும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெற்றியாக உங்களுக்கு முடியலாம். ஸோ இந்த நேரத்தில் புதிதாக ஒரு முயற்சியை நீங்கள் செய்யணும்னு நினைத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாங்க. அதுபோலவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். பணப்புழக்கம் நீங்க எதிர்பார்த்தபடியே உங்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா இருக்க போகுது. பிறருக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உயருங்க. கணவன் மனைவிக்குள் பார்த்தீங்கன்னா இணக்கமான நிலை நிச்சயமா ஏற்படும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள என்னதான் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே கண்டிப்பா அதற்கான ஒரு முடிவும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. ஸோ இந்த நேரம் சிம்ம ராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போது, நிறைய உண்மைகள் தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா பிள்ளையாரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே விலகி செல்லுங்க. ஸோ முடிந்தளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மே 31 வைகாசி பௌர்ணமி நாளிலிருந்து உங்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் என்ன வழிபாடு செய்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.